டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல், இடமாற்றம் செய்தல், வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு, மது பாட்டில்களுக்கு கூடுதல் தொகை வசூல் மூலம் நடந்த முறைகேடுகளை பற்றி பெரிய பட்டியலே அந்த அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். எந்த வகையிலும் இதுபோன்ற முறைகேடுகளை ஏற்கவே இயலாது என பொதுமக்கள் கோபத்தில் உள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார். குப்பைகளிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்காக சேகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பெரும் பங்காற்றி வரும் முறைசாரா தொழிலாளர்கள் சாதி சான்று உள்ளிட்ட எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைக்காமல் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். நாட்டில் ஆண்டுதோறும் உருவாகும் 62 மில்லியன் மெட்ரிக் டன் திடக்கழிவுகளில் சுமார் 6 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் இயற்கைக்கு பெரும் அச்சுறுத்தலான பிளாஸ்டிக் கழிவுகள். அப்படி மக்காத இந்த குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெரும் பங்காற்றி வருகிறார்கள் முறைசாரா குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், சக்கரக்கோட்டை, பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் 273 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 520 பேர் இந்த குப்பை சேகரிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்பாலும் நரிக்குறவர் சமுதாயத்தினர், இருளர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் இந்த பணியை செய்து வருகின்றனர். பிளாஸ்டிக் குப்பைகளை தரம் பிரித்து பின்னர் அவற்றை வியாபாரிகளிடம் கொடுப்பதால் கிடைக்கும் சொற்ப வருமானமே இவர்களின் வாழ்வாதாரம். அவர்களின் வாழ்க்கை முறை குறித்து ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்திய அண்மை ஆய்வுப்படி முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களில் 48% பேர் மட்டுமே சொந்தமாக சிறு வீடுகளை வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 10% மக்கள் தெருக்களிலும் 10% மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். இவர்களில் 68% பேருக்கு சாதிச் சான்றிதழ் இல்லை என்றும் 88% பேருக்கு அடிப்படையான அரசு நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இப்போ எங்கள் வாழ்வாதாரம் குப்பை பொறுக்கிறது தான் தொழிலாகி போச்சு. வேற தொழில் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தோட குப்பை தான் பிறக்கிறோம். வெளியில போய் குப்பை பிறக்கணும், ரொம்ப போறோம், ஒரு இடத்துல களை வாங்கிருக்கலாம், என்ன பண்றது, எங்கேயுமே பிறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு குப்பையில போய் பிறக்கணும்னா குப்பையில பிறக்கிறவங்க அங்கே அழுத்திட்டு பிரச்சனை பண்றாங்க. 68% பேர் கல்வி அறிவு கிட்டாதவர்கள் என்றும் சாதிச் சான்றிதழ் இல்லாததால் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10வது மேல படிச்சா சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. சாதி சான்றிதழ் எங்களுக்கு கிடையாது. போய் கேட்க போனா எங்களுக்கு குறியக்காரனுங்கிற ஜாதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்டு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை போட்டுக்கிட்டு போனா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. இனமும் நல்லது பண்ணி தர்றோம்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழலுக்காக உழைக்கும் மக்களுக்கு நிதி உதவி, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பயிற்சி வழங்குவதன் மூலமும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து வீரகுமரன். தொடர்வது எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள். சென்னை மதுரவாயலில் சார்ஜ் செய்தபோது பேட்டரி வாகனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 9 மாத குழந்தை உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. நடராஜன் என்பவர் தனது பேட்டரி வாகனத்தை சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டின் முதல் தளத்தில் சென்று தூங்கியுள்ளார். கீழ்த்தளத்தில் அவரது மகன் கௌதமன், மருமகள் மஞ்சு மற்றும் 9 மாத கைக்குழந்தை ஆகியோர் தூங்கியுள்ளனர். இந்நிலையில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பேட்டரி வாகனம் தீப்பிடித்து கீழ்த்தளத்தில் இருந்த 3 பேரும் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மங்களாபுரத்தில் முனீஸ்வரர் கோவில் திருவிழாவுக்காக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்த இந்த போட்டியில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட காளையர்கள் அவற்றை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
அடுத்த சூப்பரா சூப்பரா மாடு போயிடுச்சு. மாடு மங்களபுரம் அண்ணாமலையார் செல்வம் போராட்டாமல் கருப்பு சூப்பர் மாடு. வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் மதுரை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். புருலியா எக்ஸ்பிரஸ் ரயிலில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது 8 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட நெல்லையைச் சேர்ந்த டேவிட் ராஜா, அஜித் குமார் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்ததுடன் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நலச்சங்கம் மற்றும் தம்மாம் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் சார்பில் சவுதி அரேபியாவில் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் 25வது ஆண்டாக நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ், அயோத்தி திரைப்பட இயக்குநர் மந்திரமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றியவர்கள் நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்ட முகமது நபி முதல் தந்தை பெரியார் வரை அனைவரையும் மேற்கோள் காட்டினர். 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.